2023 அந்த வாக்கு பெட்டி போறப்போ கண்ணை மூடிட்டு ஸ்ட்ரெயிட்டா 3ஆம் நம்பர் பட்டன் முரசு சின்னம் 3ஆம் நம்பர் பட்டன் ஒரு குத்து அடுத்த 5 வருஷம் உங்க வாழ்க்கையை கெத்தான நாங்க பாத்துக்கிறோம். நாங்க ஆணித்தனமா நான் சொல்றேன். விஜயகாந்த் பாய் வந்தார் பேசினார் போனது மட்டும் தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க. துளசி கூட வாழ்க்கை மாறினாலும் மாறும், இந்த தலசி புள்ள வாழ்க்கை மாற மாட்டான். சொன்னதுதான். ஏப்ரல் 23ஆம் தேதி அந்த விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. உங்க மகனுக்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த வாட்டி இப்ப இவர் பிரபலைய நம்ம விஜய் ரொம்ப தீவிரமா இருக்காரு. ஆமா, எங்க பார்த்தாலும். ரெண்டாவது விஜயகாந்த் மகன் பேர் விஜய பிரபாகரன், அவரும் சுத்திக்கிட்டே தெரியுது. ஆமா, 2 பேரும் வேணும் சுத்திக்கிட்டே தெரியுது. என் பார்வைக்கு தலைவர் விஜய் தான் வருவாருங்கிற ஒரு கணிப்பு. உங்களோட ஓட்டு யாருக்கு? எல்லாரும் போடும்போது நானும் போட்டுறோம் ஐயா. இல்ல 10 வருஷமா இப்போ சீனிவாசன் இருக்காரு எம்எல்ஏவா. அவர் தொகுதி நல்லது பண்ணலையா? போட்டோம், எல்லாருக்கும் போட்டோம், பரவாயில்லாம செஞ்சாங்க. சரி, இவருக்கு ஒரு வாட்டி சாய்ஸ் கொடுப்போமே. ஓ, விஜய்க்கு செல்வமா நிக்கிறவரு. ஆமா, அவர் என்ன இந்த ஊருக்காரர் தானா? இப்போ எம்பி எலெக்ஷன்ல 4000 ஓட்டுலாம் தோத்துருக்காரு. ஆமா, இப்போ அப்ப யாருக்கு போட்டீங்க? அவருக்கு தான் போட்டீங்களா? போட்டோம். அப்புறம் ஏன் இந்த வாட்டி மாறிட்டீங்க? உங்களை நம்பி வந்தாரு, ஒரு வாட்டி கம்மியான ஓட்டுல தோத்துட்டாரு. திரும்ப ஜெயிக்க வைக்க நினைக்கலையா? நினைக்கல. ஆனா நான் போட்டது கூட அவருக்கும் போது பின்னாடி சுத்துறேன் போட்டேன். ஆனா இப்ப அவரு வெறுத்தாச்சு. இல்ல, அவரும் ஜெயிக்கல இல்லையா? அவர் ஜெயிச்சு வந்தா தானே அவர் என்ன பண்றாருன்னு தெரியும். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல. வாய்ப்பு கொடுக்க எது நம்ம இந்த விஜய் இளைய தளபதி விஜய் போடுவோமே. விஜய்க்கு தான். ஆமா, ஓகே ஓகே, ஒரு சான்ஸ் அவர் கொடுப்போம், கொடுத்து பார்க்கலாம். இல்ல, அவர் வீட்டுல இருந்து வெளில வர மாட்டாரு, அவர்லாம் சிஎம் ஆனாருன்னா என்ன தமிழ்நாட்டு பின்னாடி போயிடலாம் சொல்றாங்க இல்லையா? இல்ல, அவருக்கு நம்பிக்கையை போற இந்த வட்டம் அவர் தான் வருவான்னு மக்களுடைய ஒரு கணிப்பு. ஓகே, அதே மாதிரி நானும் நினைக்கிறேன். சரி, ஓகே, சரிதானையா? சரி, ஏன் நீங்க விஜய் தலைவர் இருக்க கூடாதா? உங்கள மாதிரி அவரும் இருக்காரு. உங்க ஓட்டு யாருன்னா? டிவிக்கு. எதனால? டிவிக்குனால விரும்புறோம் நாங்க. 2 வருஷமா 2 தேர்தல் முடிஞ்சிச்சு. 2 வருஷமே திமுக தான் ஜெயிச்சிச்சு. ஆமா, சீனிவாசன். சீனிவாசன் பேருக்கு தான் சீனிவாசன். பாவாளி பக்கத்து இங்க 5 கிலோமீட்டர் பாவாளி கிராமம். ஒரு நாள் வந்தது கிடையாது. அந்த ரோடு படுமோசம், தண்ணிக்கு கஷ்டம். இந்த இப்ப பஸ் விடுறாங்க புதுசா. அந்த பஸ் ஓபன் பண்ணும் மட்டும் பஸ் ஸ்டாண்ட் வாசல் பாத்து போவாங்க. அதுக்கு கக்கூசு உட்காந்து தொழில் பார்க்கணும். வாடகை எவ்வளவு வாடகை எங்களுக்கு தெரியும். அந்த பாதை என்ன நடக்கு ஏன் எதுவும் விசாரிக்கிறது கிடையாது, பாக்குறது கிடையாது. டெவலப் ஆகல. இவங்க இருக்கு நடக்கும் நடக்காது. இந்த ஆட்சி ஒழியணும். விஜய் வந்தா டெவலப் ஆகும் நினைக்கிறீங்களா? ஆகும், கண்டிப்பா சொல்றீங்க நீங்க. ஆகும் சார், கண்டிப்பா மாறும். நீங்க ஏற்கனவே போன வாட்டி யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நான் இத்தனை ஓட்டு பஸ் ஓட்டு டிவிக்கே தான் போக போறேன். ஓ, இது வரைக்கும் ஓட்டே போடலையா நீங்க? ஓட்டு வச்சுக்க இன்னைக்கு ஓட்டு போட்டதில்லை. இப்ப பஸ் ஓட்டு டிவிக்கே போறேன். இப்பதான் 21 வயசு ஆகுதா? வயசாயிடுச்சு. நான் விரும்பல. நான் இந்த ஊர்ல வெளியூர்ல இருந்தேன். ஓ, வெளியே ஓட்டுங்க மாறிட்டீங்க. ஓட்டு மாறி வந்தேன். இப்ப இங்க மாறியாச்சு. சரி சரி, மாறியாச்சு. இங்க நான் உமாச்சு. படு மோசம். இந்த மாதிரி ஆச்சு நான் பார்த்ததும் இல்ல. ஒருவேளை இந்த வாட்டி விஜய் வரலன்னா டிஎம்கே போட்டுருவேன். ஓட்டே போடாம போயிருப்பீங்க. ஓட்டே போடாம போயிருப்பேன் நானு. ஓட்டே போடாம போட மாட்டேன். ஆட்சி ஒழியணும். திமுக ஆட்சின்னு ஒழியணும். எங்க அப்பா வீட்டுல திமுக போட்டா வச்சிருக்கோம். அந்த போட்டா கழிச்சு வீட்டுல மெட்டில போட்டு வச்சிருக்கேன் நான். எங்க அப்பா நான் பிறந்ததுக்கு முன்னாடி பால் கட்சினாரு எங்க அப்பா வீடு. அந்த வீட்டுக்கு கிப்டா கொடுத்த கலைஞர் போட்டா இப்ப வீட்டு மெட்டில போட்டு வச்சிருக்கேன் நான். அந்த அளவு வெறுப்பு உங்களுக்கு? வெறுப்பும்ல. ஆட்சி யாருமே ஆள வேணும்னு சொல்லவே இல்லை. அவங்க சம்பாதிக்கிறான், மக்களுக்கு பண்ணணும். அவங்க பண்ண மாட்டாங்கல்ல. அவங்க சொந்த வயசுக்கு என்னென்ன அக்கப்போல் பண்ணுமோ எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க. பொறுத்த வரைக்கும் 2 அமைச்சர்கள் இருக்காங்க. 2 அமைச்சர் பிச்சைக்கார பையங்க. பிச்சைக்கார பையங்க எவ்வளவு. ஓகே ஓகே, உண்மையில கடு மோசம். அந்த மேம்பாலத்துல வரையான்னு சொல்லிக்காண்டி அத்தனை கார் முப்பாட்டாங்க. ஒரு அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ் வரும்போது நாங்க பெண்டு கரெக்டான பெண்டு வீடு. நாங்க ரயில் சவாரி போவோம். அந்த ஜீக்கு ஆம்புலன்ஸ் வரும். அப்போ அத்தனை வண்டி நிக்கும். ஒரு வார்த்தை நவத்த சொல்ல மாட்டாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. நம்ம வழி எங்களாத்தையும் மறத்துறாங்க தவிர அத்தனை கார் நிக்க காரை நவத்த சொல்ல மாட்டாங்க. அமைச்சர்னா பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவு கொடுக்காம இருந்தாக்கா அமைச்சர் விரும்புவாங்க, போய் பேசுவாங்க, நல்லா செய்வாங்க. இவங்க இருக்கிறவங்க மக்களை கொலை பண்ணத்தை துடிக்கிறாங்க. ஓ, விஜய்க்கு இவ்வளவு கூட்டம் கொடுத்து கூட்டம் ஓட்டா மாறாதுன்றாங்க. கூட்டு ஓட்டம் மாறாதுல்ல. அப்ப எல்லாத்தையும் கூட்டம் பண்ணா அப்ப எல்லாத்தையும் சொல்லலாம்னு. கூட்டு ஓட்டு மாறணும் பெரிய விஷயமே கிடையாது. உங்களுக்கு திமுக மேல வெறுப்பு, சீனிவாசன் எதுவும் பண்ணலன்றீங்க. இந்த வாட்டி விஜய் பிரபாகரன் தான் வராரு. அவன் மனசாட்சின்னு தான் அவன் நினைப்பானே. அவங்க அப்பன்னு எவ்வளவு கேவலப்பட்டோம்னா அவன் மனசாட்சின்னு தான் இந்த இடத்துல நின்றுக்க மாட்டான். நிக்கிறாரு, நிக்க வேணும்னு சொல்லவே இல்லை. இப்ப அவர் மனசுக்குள்ள மனசாட்சி நின்று அப்பா இவ்வளவு கேவலப்படுத்திட்டாங்களே, அப்பா இவ்வளவு பேசினா அவர் மனசாட்சின்னா இந்த ஏரியா நின்றுக்க மாட்டாரு. காசு காசு இல்லாம எவன் மாற மாட்டாங்க. காசு இல்லாம எவன் பேச மாட்டாங்க. இங்க வந்துட்டாங்க, அவர் நின்று செவிச்சா செவிக்கிறாரு. அவர் விருப்பம். நான் போற வந்து டிவிக்கு
டிவிக்கு. நம்ம வர்றது விஜய் வரணும்னு தான் நினைக்கிறோம். எதனால? 2 கட்சியும் வந்து ஒன்றும் செஞ்ச மாதிரி தெரியல விருந்தினருக்குள்ள. விருதுநகர்ல திமுக ஒன்றும் பண்ணல இது வரைக்கும் என் வீடு பக்கம்லாம் பக்கத்து ரோடெல்லாம் போட்டுருக்காங்க. அவங்க எல்லாம் கட்சிக்காரர்களாக நம்ம தெருக்கு இன்னி வரைக்கும் போடவே இல்லை ரோடு. அந்த 4 தெருமே போடாம தான் இருக்கு. நாங்களும் போய் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோம். மலையிலையும் பிள்ளைகள் குட்டியோட வச்சு போய் பேசி பார்த்தா அது ஒன்றும் ஆகலை. நீ அடுத்து வேற கட்சி வந்தா கூட இப்போ தாவக்கா வந்தா கூட நமக்கு சந்தோஷம் தான். அவருக்கு புது ஓட்டு இந்த ஓட்டம் நம்ம ஓட்டு போறாமே அவருக்கு தான். நம்ம குடும்பத்தில் ஒரு 15 ஓட்டு இருக்கு. மொத்த ஓட்டுமே அவருக்கு தான், விஜய்க்கு மட்டும்தான். தாவக்கால யார் நிக்கிறாங்க? பேர் என்ன? செல்வம் நிக்கிறாப்புல. அவரு இந்த ஊர் தானே? அவரு இந்த ஊர் தான், நம்ம ஏரியாக்காரர் பாடினா இருக்காரு. ஏன்னா டிஎம்கேல தேமுதிக நிக்கிறவர் பாத்தீங்கன்னா அவர் சென்னை விஜய பிரபாகரன். ஏடிஎம்கே வேட்பாளர் பாத்தீங்கன்னா சிவகாசி. அவருக்கு தான் ஓட்டு போட்டேன். ஏடிஎம்கே வேட்பாளர் சிவகாசி. டிவிகேல தான் அந்த மண்ணின் மைந்த நிக்கிறாரா? ஆமா, ஓகே. அவருக்கு தான் இந்த ஓட்டு. ஓகே. ஓ, தாவேக்கா வந்து அவர் ஜெயிச்சு ஒருவேளை வந்து அவர் ஆட்சியை பிடிக்க முடியாட்டினாலும் ஒரு எம்எல்ஏவை ஜெயிச்சாலுமே வந்து தொகுதிக்கு நல்லது பண்ண முடியும் நினைக்கிறேன். செய்வாருன்னு நம்புறேன். ஓகே. ஏன்னா நம்மள மாதிரி இளைஞர் தான் இறங்கி வந்து வேலை பார்ப்பாரு நாங்களும் நினைக்கிறோம். ஓகே. தொகுதிக்கு நல்லா அறிமுகமானவர். ஆமா, அறிமுகமானது. எல்லாத்துலயும் நல்ல ஒரு பங்களிப்பு, நல்ல ஒரு பேச்சு, எல்லாமே நல்லா தான் பேசுறாரு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட. விஜய் தானே? விஜய் தான். என்ன காரணம்? எனக்கு விஜய் ரசிகர், விஜய் பிடிக்கும். ரசிகரையும் தாண்டி விஜய் வந்தா நல்லது பண்ணுவார் நினைக்கிறேன். ஓகே. இந்த தொகுதியில வந்து விருதுநகர்ல செல்வம் அப்படிங்கிற போட்டி போறாரு. அவரு தான் ஓட்டா? அவரே தான் ஓட்டு. திமுகவோட கோட்டைன்னு சொல்றாங்க விருதுநகர். அவர் தான் இன்னுமே விஜய் தான். விஜய் தானா? விஜய் தான். விருதுநகர்ல விஜய் பிரபாகரன் விஜயகாந்த் பையன் போட்டிருக்காரு இல்லையா? ஆமா. ஓகே. ஏன்னா எம்பி எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா கம்மியான ஓட்டுலாம் தோத்தாரு. இந்த வாட்டி கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் வந்திருக்காரு. தோத்துருவார். விஜய் தான் வருவார். இந்த வாட்டி தோத்துருவாரா? விஜய் பிரபாகரன் தோத்துருவாரு. ஓ, விஜய் செல்வம் தான் ஜெயிப்பாருன்றீங்க? எஸ்பி செல்வம் தான். எஸ்பி செல்வம் தான். பாட்டி, உங்க ஓட்டு யாருக்கு? விஜய்க்கு தான் போட போறோம். விஜய்க்கு தானா? எதனால? ஏதோ நல்லது பண்றேன்ற சொல்றாங்கல்ல, அதனால போட போறோம். நல்லது பண்றாங்களா? இன்னும் ஆட்சியே வரலையே. என்னமோ கேஸ் கொடுக்க அது கொடுக்கங்கிறாங்கல்ல, என்னமோ கொடுக்குறாங்கிறாங்கல்ல. எப்படியும் கடைசி நேரத்துல திமுக காசு கொடுப்பாங்க, அவங்கள்ட்ட வாங்கி எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் நீங்க பண்ண மாட்டீங்களா? மாற மாட்டோம். மாற மாட்டீங்க. காசு வாங்கினாலும் விஜய் சொல்ற மாதிரி திமுக காசு வாங்கிட்டு விஜய்க்கு போட்டுருவீங்களா? ஓகே. விஜய்ல யார் நிக்கிறா இந்த தொகுதியில? பேர் தெரியுமா? எஸ்பி செல்வம். ஓ, ஓகே ஓகே. கெட்டனே விட்டு ஓடி போயிட்டேன். இந்த 50 வருஷமா உட்கார்ந்து விட்டுக்கிட்டு கிடைக்கேன். மகளை கெட்டனேன்னு ஓடி போயிட்டேன். ஒரு பேரும் பெற்றே வளர்த்துட்டு கிடைக்கேன். நானும் ஒரு ஓய படம் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க எனக்கு. நானும் எழுதி போட்டேன். 5 வருஷமா போட்டேன், தர மாட்டேங்கிறாங்க. யார் எம்எல்ஏ எழுதி போட்டீங்களா? அப்ப இங்க கவர்மெண்ட்டே எழுதி போட்டேன் சாமி, எனக்கு தர மாட்டேங்கிறாங்க. நீங்க ஓட்டு யாருக்கு போட்டீங்க போன வாட்டி? போன வருஷம் தேர்தலுக்கு போட்டேன். ஏடிஎம் கேக்கு. ஆமா, அப்புறம் அந்த விஜயகாந்த் போட்டேன். எம்பி எலெக்ஷன்ல தோத்து போயிட்டாரு. சொன்ன பிள்ளைகிட்ட இந்த வட்டம் யாரு போறன்னு தெரியாம இருக்கேன். என் பேத்தி 8 படிக்கிறா, அடுத்து 9 போறா. அவங்க அம்மா என்ன சொல்ற, அம்மா என்னம்மா உள்ள சொன்ன விஜய்க்கு போடணுமா, விஜய்க்கு போடணுமான்றா அம்மா என் பேத்தி. ஏன் விஜய்க்கு போட சொல்றாங்க? என்னம்மா அந்த பிள்ளை அப்படி சொல்லுதுப்பா, என்னன்னு தெரியல. கேட்க வேண்டியதானே, ஏன் போட சொல்றா? விஜய்த்தே போடணும். ஏம்மா நீ விஜய்த்தே போடணும் என் பேத்திப்பா. 8, 10, 9 போற அடுத்த வருஷம் அப்படி சொல்லுது. இப்போ உங்க பேத்திக்கா விஜய்க்கு தான் போட போறீங்க? விஜய்த்தே போடுன்னு நினைச்சிருக்கேன். இப்போ திமுக அதிமுக எல்லாம் காசு கொடுப்பாங்க இல்லையா? காசு வாங்கிட்டு விஜய் போட்டுருவீங்களா? எங்க தந்தாங்க? தரலையா? ஒருத்த பைசா அந்த போன ஒரு தேர்தல் இந்த 1000 தான் ஒருத்த பைசா தரல. போய் அந்த விஜயகாந்த் மேன் போட்டு வந்துட்டு இந்த பத்தி விஜய் போடும் இருக்கு. சரி. என்ன எனக்கு மகாராஷ்டிரம் வந்து எனக்கு ஒரு ஓய்ஃப் வாங்கி கொடுங்க. இருந்தவங்க நல்லா பண்ணாங்களா விருதுநகருக்கு? ஆமா, நல்லா பண்றாங்க. 10 வருஷமா இருந்துக்காரு எம்எல்ஏ சீனிவாசன், டிஎம்கே எம்எல்ஏ. கொஞ்சம் பேருக்கு நம்மளுக்கு உதவுறாங்க. அவர் எதுவும் பண்ணல. கொண்டாடி விஜய்க்கு தான் போட போறீங்களா? யாருக்கு ஓட்டு போடுறத சொல்ல மாட்டோம். யாருக்குமே ஓட்டு போடக்கூடாது. ஏற்கனவே போட்டவருக்கு போடுவீங்களா போட மாட்டீங்களா? யாருக்கு போடுறது இல்ல. ஆமா. சரி. என்ன ஓட்டு போட போறோம்? என்ன ஓட்டு போட்டு என்னத்த தாராங்க? ஒரு எங்களுக்கு இந்த ஏழை வாழைகளுக்கு ஒரு கொடை கூட கொடுக்குறாங்கல்ல, கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கல. ஆமா, யாரு கொடுக்குறா? ஒரு கொடை கொடுக்க கூடாதா? கொடுத்தா நம்மளுக்கு நினைச்சு போடுவோம்ல, போட மாட்டேங்கிறாங்கல்ல. அத நான் பயங்கரமான ஃபேன். விஜயோட ஃபேன். ஃபேனையும் தாண்டி விஜய் நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? நல்லதுக்கெல்லாம் ஒண்ணு வேணாம், அதுக்காண்டிலாம் இல்ல, எனக்கு விஜயை பிடிக்கும் அவ்வளவுதான். விஜய் பிடிக்குன்னா போய் படம் பார்க்கலாம், அதுக்காக ஓட்டு போட்டு அவர் சிஎம் பார்க்க முடியும்? வரணும், அவரு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. சரி, இந்த தொகுதியில யாரு போட்டி போறாங்க தெரியுமா? விஜய் சார்பில் தெரியல. விஜய் தான். விஜய்க்காக ஓட்டு போடுறீங்க. செல்வமும் ஒருத்தர் போட்டி போடுறாரு. ஓகே. பஸ் ஸ்டாண்டு டெவலப் ஆயிருக்குதா கடந்த 5 வருஷத்துல? ஏதாவது பஸ் ஸ்டாண்டு டெவலப் சுமாரா விருதுநகர் டெவலப் ஆயிருக்கா? 10 வருஷமா டிஎம்கே எம்எல்ஏ தான் இருக்காங்க. டிஎம்கே தான் ஓட்டு போட்டீங்களா நீங்க போன வாட்டி? இந்த வாட்டி யாருக்கு போட போறீங்க?
இந்த வாட்டுக்கு யாரையும் போடும் டிஎம்கே தான் போடுவோம். டிஎம்கே தான் போடுவீங்க. ஓகே ஓகே, நல்லது பண்ணியிருக்காங்க அப்போ. ஆமாம். சரி ஓகே. புதுசாக விஜயெல்லாம் வரனால வந்து நிறைய பேர் விஜய்க்கு போட போறேன்றாங்கல்ல, விஜயை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? போர்லாம் புதுசாக மாற்றி கூட போகணும், அன்னைக்கு முடிவு பண்ணிக்கிறோம். சரி சரி. டிவிகேவா? எங்க விருதுநகர் தானா? நான் மதுரை. மதுரை. ஓகே ஓகே. என்ன காரணம்னால வந்து விஜய் ரசிகர்னே. ஓகே. விஜய் மேல நம்பிக்கை இருக்கா? விஜய் வந்து நல்லது பண்ணுவாருன்னு ஃபர்ஸ்ட் இடம் வராரு, பண்ணட்டும் வந்து. சரி, விஜய் சொல்ற மாதிரி வந்து விஜய் முகத்துக்காக வந்து போடுறீங்களா? விஜய் முகத்துக்காண்டி தானே. சரி, விஜய் வந்து நல்லது பண்ணுவாரு நினைக்கிறியா? பண்றாரோ பண்ணலையோ உடம்பு வரட்டும், வந்தானே தெரியும்ல. சரி, காசு கொடுத்து படம் பார்க்கலாம் விஜய் ரசிகர்லாம், அதுக்காக ஓட்டு போட்டு ஸ்டாலின் இத்தனை ஓட்டு போட்டோம் அப்படி என்ன வந்துச்சு? எதுவுமே ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு ஓட்டு? எனக்கு ரெண்டாவது ஓட்டு. ரெண்டாவது ஓட்டா? ஃபர்ஸ்ட் டைம் வேற ஸ்டாலின் தான் போட்டேன். அப்ப இல்லனே, அப்ப என்டிகே போட்டேன். என்டிகேக்கா? இந்த வாட்டி விஜய் ஏன் என்டிகேக்கு போட்ட போதா? சரி, இவங்களுக்கே தேவலாம் போட்டுட்டு. சரி ஓகே, இந்த வாட்டி இந்த தடவை புதுசா வரா டிவிகே. இந்த வாட்டி என்டிகே, இந்த வாட்டி டிவிகே. ஓகே, அப்ப அடுத்த வாட்டி அரசியல் இருப்பாரு. இருந்தா டிவிகே, இல்லாட்டி என்டிகே, மறுபடியும் என்டிகே. சரி ஓகே. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன சொல்றாங்க? எல்லாருமே டிவிகே தானே. டிவிகே, என்டிகே, ஏடிஎம்கே, டிஎம்கே ஒண்ணுமே கிடையாதுன்னு. ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் பணம் கொடுக்குறாங்க இல்லையா? பணம் வாங்கிட்டு நீங்க வாங்கிட்டு போட வேண்டியதானே. போட வேண்டியதான். ஓகே. ஓட்டு யாருன்னா? டிஎம்கே. விருதுநகர் தான் ஓட்டா உங்களுக்கு? விருதுநகர் ஓட்டுறேன். ஓகே ஓகே. புதுசா விஜய் வேற வந்திருக்காரு. நம்ம டிஎம்கே ஓட்டு போறோம். டிஎம்கே தான். ஆமா. இது வரைக்கும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா 10 வருஷம் எம்எல்ஏ இருந்தார் சீனிவாசன், வரவே மாட்டாரு, தொகுதி பக்கம் வர மாட்டாரு அப்படின்னு அந்த விமர்சனம். இந்த கொட்டு மரசு போட்டு பார்ப்போம். விஜய் பரவானுக்கு, விஜய் பிரபாகரனுக்கு. ஆமாண்ணே, போட்டு பார்ப்போம். ஒரு வாய்ப்பு. அவர் இந்த ஊருக்காரர் இல்ல, அவர் சென்னையில இருக்காரு. எங்க இருந்தாலுமே போன எம்பி ஓட்டு ஜெயிச்சிருக்காரு, இந்த தோத்துருக்காருல, இந்த வட்டம் வாய்ப்பு கொடுப்போம் அவருக்கு. ஓகே ஓகே. அவரே கடைசி நேரத்துல திமுக சேர்ந்தாரு. திமுக எவ்வளவு தொகுதி வந்து இந்த பாப்பனே, அவர் 10 வருஷம் ஒண்ணும் செய்யல, இவர் போட்டு பார்ப்போம் ஒரு தடவை. ஓகே ஓகே. விஜய் பிரபாகரன் போட்டு பார்ப்போம். ஓகே ஓகே. எம்பி எலெக்ஷன்ல அவர் தான் போட்டீங்க? எம்பி எலெக்ஷன் அவர் தான் போடாம இந்த ஓட்டு போட்டு பார்ப்போம், அவருக்கு வாய்ப்பு இருக்கு. பாண்டிச்சேரியில வந்து 90% ஓட்டு பதிவாயிருக்கு புது வரவுனால. இதனால தமிழ் புது வரவுனால இல்ல, எஸ்ஆர் வந்து நிறைய ஓட்டு தூக்கிருக்காங்க, அது ஒரு காரணம். அது வேற இருக்கு. இப்போ வந்தனால இப்போ இவர் வந்திருக்கானா ஓட்டு அதிகரிச்சு விழுகு வந்த தடவை பெர்சன்டேஜ். அதனால அந்த வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். யார் நிக்கிறாங்க நல்ல வேட்பாளரா? எங்க இதுல வந்து எங்க மதுரை மாவட்டம் ஆர்பி உதயகுமார் நிக்கிறாரு. டிவிகளை யாரு நின்னா தெரியல எனக்கு. சரி. சின்ன சின்ன பசங்க எல்லாருமே விஜய்க்கு தான் போட போறேன், ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறேன். என் பிள்ளைகளே விஜய் தான் போட சொல்றாங்க. என் பிள்ளைகளே உங்களே சொல்றாங்களா விஜய்க்கு போட சொல்லி? விஜய் ஓட்டு போடுங்க இந்த தடவை, அப்பா ஓட்டு போடுப்பா அப்படின்னு சொல்றாங்க. நீ இதெல்லாம் ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்றீங்களா? போடுவோம், வாய்ப்பு கொடுப்போம். புதுசா வரவங்களுக்கு உங்களை பார்த்து சகிச்சு போச்சு. ஏடிஎம்கே டிஎம்கே கேட்டு நாம் தமிழர் இருக்காரு, அவருக்கு போடலாமே. இல்ல, அவரெல்லாம் அந்த அளவுக்கு சிறப்பான வரமாட்டாரு. அவரெல்லாம் பேசுறதே லாய்க்கு, அரசியல் அவர் செய்யறதுக்கு லாய்க்கு இல்ல. ஓகே ஓகே. சீமானுக்கு விஜய் பரவாயில்ல? விஜய் பரவாயில்ல. உணர்ச்சி பேசினாலும் இளமை இருக்குல்ல, இளம் துடிப்பு இருக்குல்ல. புதுசா வந்து ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுவாப்புல. எப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 சீட் 40 சீட் வருவாப்புல. இந்த வந்து அவரோட பங்களிப்பு எல்லாம் மாற்றி நடத்த முடியாது. ஓகே ஓகே. டிவி கேட்கலாம். என்ன காரணம்? மாற்றமா? விஜய் வந்தா மாற்றம் வந்துடும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. விஜய் வந்து ஓட்டு கேட்க வர மாட்டாரு. ஒரு நாள் ஓட்டு கேட்டா 4 நாள் வீட்டுல இருக்காரு. அவர் எப்படி ஜெயிச்சாரா சட்டசபைக்கு வர போறாரு? இல்ல, அங்கதான் பெரிய இதா இருக்குல்லண்ணே. வெளியே வந்தாருன்னா பெரிய பிரச்சனை ஆகுது. அதனாலதான் வராம. சிஎம் ஆனா அப்ப வெளில வர முடியல, வீட்டுக்குள்ள இருந்தா பரவாயில்லையா? வருவாப்புல, வெளியே வெளில வருவாப்புல. அப்ப பிரச்சனை வராதா? வராதுண்ணா. அதெல்லாம் வெளியே வந்தாருன்னா கரெக்டா இருக்குங்க. போன வாட்டி யாருக்கு ஓட்டு போட்டீங்க? போன வட்டம் சீமானுக்கு. ஏன் இந்த வாட்டி சீமானுக்கு போட மாட்டேன்? என்ன காரணம் இருக்கு? அவரு பிரச்சனை சரியில்லை. அவரு இப்போ சரியில்லைன்னா அவரு கவர்மெண்ட் வந்தா தானே தெரியும். அவரும் வரலையே. எப்படி சரியில்லை? மாத்தி பேசிட்டு இருக்காங்க. மாத்தி பேசுறாப்புல. இன்னும் கரெக்டான இது இல்ல. உங்க ஓட்டு யாருன்னா? விஜய் தானே. விஜய் தான். என்ன காரணம்? பிடிக்கும், அவ்வளவு. ரசிகர் நீங்க? விஜய் ரசிகர். ஓகே. விஜய் ரசிகர்னாலே ஓட்டு போடலாமா? ஏன்னா 5 வருஷம் கவர்மெண்ட் எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு, வாய்ப்பு கொடுத்தாச்சுல. சீமானுக்கு தான் போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அதிகட்டம் 11 இருந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். முதல் ரெட்டல திமுக அதிமுக உங்களுக்கு விருப்பமே இல்லை? திமுக போட்டதே கிடையாது. ஏடிஎம்கே, அதுக்கடுத்து விஜயகாந்த், அதுக்கடுத்து சீமானுக்கு. அவரும் ஒரு தொகுதி தேய்க்கல, ஓட்டு வாங்கல. நான் சேர்ந்தோட்டம் விஜய் பிடிக்கும். அவர் வந்ததுல இருந்து இனிமேல் ஃபுல்லா விஜய் தான். வீட்டுல எல்லாரும் விஜய் தான். நம்ம குடும்பம் ஃபுல்லா விஜய் தான். எந்த ஊர் நீங்க? சிவகாசி. உங்களுக்கு. ஓகே. இங்கேயும் விஜய் தான். தமிழ்நாடே விஜய் தான். புதுச்சேரியில விஜய் ஓட்டாச்சு. ஜெயிச்சிருவாங்க. ஓகே. ஓட்டு யாருக்கு? டிவிகே. எந்த விருதுநகர் தானா நீங்க? ஆமா, விருதுநகர் தான். எதனால டிவிக்கு பிடிக்கும்? அதனால வந்தா மாற்றம் இருக்கும்னு தோணுது. இப்போ யாரு கேண்டிடேட் இங்க டிவிக்கு? விஜய் தான். விஜயா? விஜய் வந்து திருச்சியில நிக்கிறாருங்க.
அதெல்லாம் எனக்கு தெரியாது. விஜய் பிடிக்கும் அதனால விஜய் சொன்ன மாதிரி எல்லா தொகுதியிலும் விஜய் நிக்கிறாரு 234லயும். அதனால வந்து விஜய்க்கு போடுறீங்க. ஆமா விஜய். இந்த வாட்டி விஜய் பிரபாகரன் நிக்கிறாரு விருதுநகர்ல. அதெல்லாம் தெரியாது. நான் விஜய் பிடிக்கும் அதனால விஜய்க்கு ஓட்டு அவ்வளவுதான். விஜய் பிரபாகரன் இல்ல விஜய் தான்றீங்க? விஜய் தான். சரி ஓகே ஓகே. இந்த வாட்டி யாருக்கு ஓட்டு போட போறீங்க? டிவிக்கு. என்ன காரணம்? விருதுநகர் கோட்டைன்றாங்க. விருதுநகர் வந்து எங்க தளபதிக்காண்டி நாங்க போடுறோம். அவ்வளவுதான். ஓகே. அவர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு எங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அதனால போடுறோம். 10 வருஷம் தொடர்ச்சியா சீனிவாசன் செஞ்சு ஒண்ணும் பண்ணலங்க. ஒண்ணும் பண்ணல. பொதுவா சொல்லணும் அதுதான் உண்மை. இன்னைக்கு சீனிவாசன் மேல இந்த விருதுநகர் மக்கள் எவ்வளவோ காண்ல இருக்காங்க. அதனால இந்த வட்டம் அவர் எம்எல்ஏவே நிக்கவே இல்லையே. ஆமா சீட்டு கொடுக்கல. விஜய் பிரபாகரன் நீங்க தெரிஞ்சிருக்கணும். விஜய் பிரபாகரன் நிக்கிறாரு. விஜய் பிரபாகரன் போன எம்பி தொகுதியில ஒரு வந்து நின்றாப்புல ஒரு அனுதாபம் ஓட்டு போட்டோம். இப்ப வந்து அவர் மாற்று கட்சினால நாங்க போட விரும்பல. போராடி ஏடிஎம்கேல இருந்தனால அவங்க அப்பா காண்டி அனுதாப ஓட்டு போட்டோம். இப்ப வந்து அவங்க அப்பாவே அந்த கட்சி வேண்டாம்னு சொன்னாரா, அதனால எங்களுக்கு போற விருப்பம் இல்ல. இப்ப எங்க தளபதி வந்திருக்காரு, அவருக்கு கண்டிப்பா ஓட்டு போடுவோம். கூட்டணி வச்சிருக்காங்க இல்லையா? கூட்டணி வச்சா மாறி மாறி கூட்டணி வைக்கிறத நான் தமிழ்நாட்டு அரசியல் பொறுத்த வரைக்கும் கூட்டணி யார்கிட்ட வைக்கிறன்ற ஒரு இது இருக்குல்ல. கூட்டணி யார்கிட்ட போய் வைக்கணும்ன்ற ஒரு இது இருக்குல்ல. உண்மையா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. ஆமா, எங்களுக்கு அந்த கூட்டணி பிடிக்கல. அவரு ஏமாத்திட்டான்னு சொல்றாரு. ராஜ்யசபா கொடுக்காம என்ன ஏமாத்திட்டாரு எடப்பாடி பிரேமலதா பேசுறாங்க. அப்படியெல்லாம் இல்லையே. எடுத்து காட்டுறாங்களே அந்த பேப்பர்லாம். நாங்க எதுவும் பார்க்கலனே.